என்ன அச்சுவினத் ப்ரோ, ஜனநாயகன் இப்படி பண்ணிட்டீங்க. உண்மையாக சொல்லணும்னா ஜனநாயகன் படம் வந்து லீக் ஆகலை அப்படின்னா மெகா பிளாக் பஸ்டர் படமாக வந்து மாறி இருக்கும். எனக்கு கூட பாருங்க தொண்டே ஒரு மாதிரி மாறிடுச்சு. கத்தி கத்தி சும்மா செலிப்ரேட் பண்ணி வீடியோவே கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கு காரணமே அதான். என்னால் பேச முடியல, அந்தளவுக்கு தொண்டெல்லாம் கத்திக்கிச்சு. ஆனால் வேற லெவலுங்க. விஎஃப்எக்ஸும் சரி, கிராஃபிக்ஸும் சரி, எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இன்ட்ரோல், ஒரு பிரேக்கு, அப்புறம் கிளைமேக்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருந்தது. நீங்கள் லைக் பண்ணிட்டு தமிழ் சினிமா கண்டெல்லாம் உங்களுக்கு பிடிக்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. உண்மையாகவே சொல்லணும்னா நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய சாபக்கேடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவோட ஆடியன்ஸ் வந்து சரியாக வந்து ஒரு சில நல்லா இருக்க படம் செலிப்ரேட் பண்ணுறதில்ல. காரணம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மாயத்தில் ஒருவன். அதே மாதிரி ஒரு சில சதியெலாம் நடந்து படத்தை லீக் பண்ணி இவனால படம் தள்ளி போயிடுது, இல்லை படம் லீக் ஆயிடுது. அந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு சாபக்கேடு இந்த 1000 கோடி வராதது காரணம் அதான் தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தளபதியோட இதால் ஒரு லாஸ்ட் படம், இதுக்கப்புறம் ஒரு படம் நடிக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னா நான் ஏத்துக்க முடியல. அந்த அந்த படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு மாதிரி எமோஷனலா, ஒரு மாதிரி கண்ணில் தண்ணி வருது. இதனால கண்ட்ரோல் பண்ணிட்டு டே அழுவக்கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் இருந்து என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் அப்படிதான் இருந்தாங்க. அங்க நிறைய பேர் அழுந்துட்டாங்க, நிறைய பேர் வந்தவங்களாம் அழுந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு எண்டிங். இது எண்டிங் இல்லை, இது பிகினிங் அப்படின்ற மாதிரி கடைசியில் போட்டிருந்தாங்க. ஏன்னா இப்போ ஒரு சிஎம்மாக இருக்காரு, இன்னும் நிறைய விஷயம் அவர் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கலாம். படம் சிம்பிள் தான். அந்த படத்தோட ட்ரைலர் வரும்போதே நான் ஒரு டீகோடிங் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதில் அந்த ரோபோட் விசஸ்மென் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் ஃபுல்லாக டீகோடிங் பண்ணி போட்டிருந்தேன். அந்த வீடியோ வேணால் இங்கே நான் கொடுக்குறேன். சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி தான் இருக்க போது, நம்ம அச்சுவினோத் வந்து கேசரி கிண்டில் பெரிய பிரியாணியாக கிண்டுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அவர் வந்து பெரிய பிரியாணியாக ஒரு ஊருக்கே பரிமாற அளவுக்கு சும்மா தரமா பிரியாணி பண்ணிட்டாரு. அது ஆல்ரெடி வந்து பகவத் கேசரியோட ரீமேக் அப்படின்னாலும் இவரோட இன்புட் நிறைய கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தே இவரோட இன்புட் நிறைய கொடுத்துருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல அதோட சும்மா உச்சத்துக்கு போயிடுச்சு. விஜய் அண்ணனுக்கோசரம் எல்லாருமே போய் தேட்டரில் பார்க்குறாங்க. இந்த படம் லீக் ஆனாலும் இப்போ தேட்டரில் போய் பார்க்குறது நம்ம விஜய் அண்ணனுக்கோசரம் மட்டும்தான். விஜய் அண்ணன் வந்து இது கடைசி படம், அவரை வந்து நம்ம பார்த்துடணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தினால தான் நிறைய ஃபேன்ஸ் வந்து வராங்க. வீடியோ பார்க்குற யார் ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு கிளைமேக்ஸ் அழுந்தீங்க, யார் ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், நம்ம ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் எஃப்டிஎஃப்எஸ் பார்த்துட்டு நான் ரிவ்யூ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே இந்த வீடியோ வந்து போட்டேன். இதுக்கப்புறம் அடுத்தது ஸ்பைடர்மேன் பேன் நியூ டே தான் இருக்குது. அதுலேயும் பார்த்து ஃபஸ்ட்டு எஃப்டிஎஃப்எஸ் பார்க்குறோம். அந்த படத்தை பார்த்து ரிவ்யூ போடுறோம்.